ஏன்டா இந்தியாவை பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சீனாவோட மனநிலை இருக்கு. காரணம் இந்திய எல்லைகள்ல எந்த சேட்டையும் பண்ண முடியுதில்ல. அதே சமயம் இந்தியாவை சுத்தி உள்ள நாடுகள்கிட்டையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எந்த சேட்டையும் பண்ண முடியல. சரி, இது ரெண்டையும் தான் கட் பண்ணிட்டாங்க. இந்தியாவை சுத்தி உள்ள நாடுகளை சீன பிடியிலிருந்து விடுவிச்சிருச்சு. நம்ம கண்ட்ரோல்ல தான் இப்ப வச்சிருக்கோம். அப்படியே கண்ட்ரோல் இல்லாம ஆடி திரியிற மாரி இருந்தாலும், மால்தீவ் நிலைமை தான். 10 நாள் கூட தாங்கல. இந்தியா கிட்ட கெஞ்சக்கூடிய நிலைமை. இந்த மாரி தான் வந்துருச்சு. அதுக்கடுத்து இந்திய நிலப்பரப்புகள் அப்படிங்கிறது முற்றிலும் இந்தியாவுக்கு சொந்தமானது. அதுகிட்ட தொலைச்சுப்புடுவோம் அப்படின்னு சொல்லி, இராணுவ ரீதியா, அதாவது சுத்தி உள்ள நாடுகள கைக்குள்ள கொண்டு வர்றது ராஜதந்திரம். எல்லைகள பாதுகாப்பா வச்சுக்கிறது இராணுவம். இப்படி ஒரு நாடு 2லயுமே சிங்க முகத்தோட நடக்கும்போது எதிரிகளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதத்தான் இப்ப சீனாவுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி 2 இடங்கள்லயும் இந்தியா அடிக்கும்னே சீனா எதிர்பார்க்கல. இப்படி 2 இடங்கள்லயும் அடிக்கக்கூடிய நாடுகள் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நாட்டுக்கு எங்கெல்லாம் வம்பு இருக்கோ அங்க போய் நிப்பாங்க. அமெரிக்காவோட ஸ்டைலும் அதான். இப்ப இந்தியா சீனாவுக்கு எதிரா அந்த ஸ்டேஜ நோக்கி போயிருச்சு. 2 ஸ்டேஜே சீனாவுக்கு தெரியாதப்ப, 3வது ஸ்டேஜ் கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. 3வது ஸ்டேஜ் தான் தைவான் ஆகட்டும், பிலிப்பைன்ஸ் ஆகட்டும். அங்க சீனாவுக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள சீனாவுக்கு எதிரா, பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவா, தைவானுக்கு ஆதரவா வெறும் அறிக்கை மட்டும் கிடையாது. ஆயுதங்கள கொண்டு போய் பம்ப் பண்ண முழு அளவுல தயாராயிட்டோம். ஒரு பக்கம் ஏற்கனவே திட்டம் தீட்டி ஆயுதங்கள உள்நாட்டுல உற்பத்தி அப்படின்னு கொண்டு வந்தனால, ரொம்ப சுலபமா அங்க நம்மளோட ஆயுதங்கள பம்ப் பண்ண முடியும். அப்படி 2 இடத்துக்கு போய் நின்னது மட்டும் இல்லாம, வெளிப்படையா சீனாவ மிரட்டணும். பேர் சொல்லியே மிரட்டணும். சீனா அத்துமீறுது, இந்தியா பிலிப்பைன்ஸ் பக்கம் நிக்கும் அப்படின்னு. இவ்வளவு அதிர்ச்சிகள பார்த்தா சீனாவால தாங்க முடியுமா? சத்தியமா தாங்க முடியல. இதுக்கு ரியாக்ஷனும் குடுக்க முடியல. ஏன் அப்படின்னா, குளோபல் டைம்ஸ்லயும் ஒண்ணும் எழுதல. அதே மாரி வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலயும் காட்டமான அறிக்கையெல்லாம் இல்ல. 2டே வரியில முடிச்சுட்டு போயிட்டாங்க. பிலிப்பைன்ஸ்க்கும் எங்களுக்குமான பிரச்சனை. 3வது நாடு தலையிட வேணாம். இந்தியான்னு பேர கூட சொல்லல. அப்படியே 2 வரியில முடிச்சுட்டு ஓடியே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு சீனா பயந்துருக்கு. இப்ப சீனா கிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நரி வேல. நரி வேலைய உள்ளூர்ல காட்டுறாங்களா? இல்ல வெளிநாடுகளுக்கு காட்டுறாங்களான்னே தெரியல. ஏன் அப்படின்னா, இப்ப அருணாச்சல பிரதேசத்துல சில பகுதிகளும், சீனாவுக்குள்ள உள்ள சில பகுதிகளுக்கும் பேர் மாத்தியிருக்காய்ங்க. இந்த பேர் மாத்துறது ஒண்ணு தான் இவனுங்களுக்கு தெரிஞ்ச வேலை. அநேகமா இந்த பேர் மாத்துற கோஷ்டிகள எல்லாம் கனெக்ட் பண்ணாலே, எவன் எவன் சீன கைக்கூலின்னு தெரிஞ்சு போயிரும். ஏன்னா, பேர் மாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இந்தியாவுக்குள்ளேயும் இருக்கு. வந்த உடனே பேர மாத்திருவாய்ங்க. எதுக்கு பேர மாத்துறாய்ங்கன்னா, அவனுங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஏறக்குறைய சீன ஃபார்முலா தான், சீன கைக்கூலிகள் தான். சரி, இப்ப சீனாவுக்கு வருவோம். சீனா ஏறக்குறைய ஒரு 30 இடங்களுக்கு பேர மாத்தி அறிவிச்சிருக்கு. அருணாச்சல பிரதேசத்த அவருக்காக சவுத் திபெத் அப்படின்னு சொல்லி, அங்க உள்ள பகுதிகளுக்கும் பேர மாத்தி அறிவிச்சிருக்காய்ங்க. இதுல பெரிய வெட்கக்கேடு என்ன அப்டின்னா, 2 நாள் முன்னாடி தான் நம்ம திட்டுனோம். "அடே பேர மட்டும் மாத்துனா, அது உன் ஊரா ஆகாதுடா. இவ்வளவு கேவலமா கனவு காண்ற ஒரு கூட்டத்த எங்க வாழ்க்கையில இப்பதான் பார்க்குறோம்னு இந்தியா இறங்கி அடிச்சுச்சு. அப்படி அடிச்சும் வேற கையில ஆயுதமே இல்லாதனால, மீண்டும் இந்த பேர் மாத்துற ஆயுதத்துக்கு வந்திருக்காய்ங்க. பேர மாத்திருக்காய்ங்க. வழக்கம் போல நம்ம கூப்ட்டு சிரிக்க போறோம். அமெரிக்கா கூப்ட்டு காரி துப்ப போது. மத்த நாடுகள் எல்லாம் சீனாவ இதான் சாக்குன்னு நம்ம ஏரியா பக்கம் வந்தா எப்படி இழுத்து போட்டு அடிக்கிறதுன்னு நம்மகிட்டயோ, அமெரிக்கா கிட்டயோ ஐடியா கேட்டு உள்ளூர்ல திட்டங்கள தயார்படுத்துவார்கள். சீனா இப்ப நெனைக்கும். ஒரு தாட்டி மட்டும் கிடையாது. ரவுண்ட் த கிளாக் சீனர்கள் நெனைப்பாய்ங்க. ஏன் இந்தியா கிட்ட மோதுனோம்? உலகம் பூரா மோதுனோம். எந்த பிரச்சனையும் வரல. அவன் அவன் வம்பு பண்ணிட்டா அப்படியே போயிருவாய்ங்க அமெரிக்கா கூட. நமக்கு தடை எதுவுமே விதிக்கல. என்ன ஒண்ணு, அந்த டாரிஃப தான் கூட்டி வச்சு விளையாட்டு காட்டுறான். ஆனா, இவன் மட்டும் தான் நம்மள அடிக்கிறது மட்டும் இல்லாம, அதாவது இந்தியா மட்டும் தான் நம்மள அடிக்கிறது மட்டும் இல்லாம, தடை போடுறது மட்டும் இல்லாம, சுத்தி உள்ள எல்லா நாடுகளையும் உசுப்பேத்தி விட்டுர்றான். நம்மளையும் ஒரு அடி நகர விடாம பண்ணிடுறான். தெரியாத்தனமா பழைய இந்தியான்னு நெனச்சு மோதுனது, சீனா உலகத்தோட ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உருவாக்குனதெல்லாம் போய் பழைய சீனாவா மாறிருமோ அப்படின்னு அங்க அழுதுகிட்டு இருக்காய்ங்க.